ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் தேவனுக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். எடுத்துக்கொள்ளும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் பிரசங்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். இது யார் சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஞானி இந்த வேத வசனத்தை சொல்லுகிறார். அவருக்கு அந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம்னால் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சாலமோன் கிபியோன் என்ற ஒரு இடத்திற்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு பலியாக செலுத்த போகும்பொழுது கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் சாலமோனு கூட இடைப்படுகிறார். இடைப்படும் பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படின்றால், சாலமோன் உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது சாலமோன் சொல்லுகிற காரியம், எனக்கு ஞானத்தை கொடுங்கள். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும். போதும். எப்படி நன்மை தீமை வகையறைக்க ஞானத்தை சாலமோன் என்ன பண்றாருன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இப்போ இங்க என்ன இந்த 12வது வசனத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கும் நம்மளுடைய வாக்குத்தத்த வசனமாகிய பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனத்திற்கும் ஒரு நெருங்கிய கனெக்ஷன் உண்டு. என்னென்றால், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சாலமோன் எழுதுகிறார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளும் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல சாலமோன் எப்படி எழுதியிருப்பார், நீதிமொழிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% 80 ஒரு 90% எப்படி எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர்களுக்கும் நீதிமான்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் உண்டு அப்படின்றத என்ன பண்ணியிருப்பார், நீதிமொழிகள் ஃபுல்லாகவே எழுதியிருப்பார். ஸோ அவருடைய ஞானம் எந்த ஸ்பெசிஃபிக்காக கேட்டார் அப்படின்னா, ஒரு நல்லது ஒரு கெட்டது ஆகிய விஷயத்தில் அவர் தேவனிடம் அந்த ஞானத்தை கேட்டபடினால் அவர் இந்த வசனமும் சொல்லுகிறார், ஒரு பாவி ஒருவன் இருக்கிறான், தேவனுக்கு பயப்பட ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள். பாவிகள் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்தாலும் பொல்லாப்புகளை செய்து 100 தரம் பொல்லாப்புகளை செய்து நன்றாக வாழ்ந்தாலும் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தேவனுக்கு பயப்படுற நாம், நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் பாவிகளை பார்த்து நம்ம ஏன் நம்மளை ஒப்பீடு செய்ய வேண்டும்? ஆமென். நம்ம ஒரு காலமும் உலகத்தானை பார்த்து, இல்லை சபையில் உள்ள இருக்கிற மக்களை பார்த்து கூட, இல்லை யாரை பார்த்து கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வாழ்க்கை தரத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒப்பீடு செய்யவே கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. இந்த வசனத்தை வைத்து நம்ம அதுதான் பார்க்கிறோம். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கிறது. சாலமோன் சொல்லுகிறார், yet I surely know. அப்படி என்னவென்றால் தமிழில் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே yet I surely know அப்படின்னா நான் நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆமென். அவர் நிச்சயமாக எனக்கு தெரியும் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நிச்சயமாக என்ன தெரியும் என்று சொல்லுகிறார் என்றால், நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவனுக்கு அஞ்சி வாழ்கிறவர்களுக்கும் நன்றாய் இருப்பார்கள். ஆமென். அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும், நன்மை உண்டாகும். உலகத்திலே வாழ்கிற பொல்லாத மக்களுக்கு, துன்மார்க்கருக்கு 100 தரம் அவர்கள் பொல்லாப்பு செய்தாலும் தற்போதைய காலத்திலே அவர்கள் முன்னேறுகிற மாதிரி தெரியலாம். ஆனால் முடிவிலே கர்த்தர் நமக்கு மகிமையானதை செய்வார், நன்மையானது மாத்திரமே செய்வார், நல்ல காரியங்களை செய்வார். நம்ம குடும்பத்திற்கு பாரான காரியங்கள் இருந்தாலும், நம் இழப்பின் மத்தியிலே இருந்தாலும், பொல்லாப்புகள் நம்ம கம்பேர் பண்ணும்போது துன்மார்க்கரோட நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நம்ம விட அதிகமாக முன்னேறி சென்றாலும் கர்த்தர் முடிவிலே அவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். இது அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை செய்கிறவர்களை நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், அசட்டை செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுறது, தேவனுக்கு அஞ்சுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம ஒரு பாம்போ, இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், ஒரு பாம்போ இல்லை ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வந்த நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து தெரிச்சு ஓடுவோம். அந்த ஒரு பயம் இல்லை, ஆண்டவரை பார்த்து அப்படியே பயந்து தெரிச்சு ஓடுற அந்த ஒரு பயம் இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு நாம் அஞ்சி வாழுகிறோம் என்று சொல்லும் பொழுது, நாம் தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனை நம்ப வேண்டும், தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த 4 காரியங்களும் சேர்ந்துதான் தேவனுக்கு பயப்படுவதும் தேவனுக்கு அஞ்சி வாழ்வதும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறதும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதும், தேவனை முழுமையாக நம்புவதும், தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை கொடுப்பதுதான் தேவனுக்கு பயப்படுற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைய காலை வேளையில் நாம் எத்தனை பேர் தேவனை நாம் கனப்படுத்துகிறோம்? இந்த காலை ஆராதனை நாம் வந்திருக்கிறோம், திருவிருந்தை நாம் எடுக்க போகிறோம், தேவ பயத்தோடு நாம் எத்தனை பேர் எடுக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமா? இன்றைக்கு நாம் அநேக வாழ்க்கையில நம்ம ஒப்பிடு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உண்டாகிற ஒரு முதல் காரியம் என்னவென்றால் பயம், ஒரு விதமான ஒரு திகில். அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு போறாங்க, நம்ம வாழ்க்கையில இப்படியே இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில அப்படியே ஒரு தேக்க நிலையாக இருக்கிறதே, நம்மளை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட பிறந்தவர்கள், நம்ம சொந்தங்கள், நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு கொண்டிருக்கிறார்களே, நம்முடைய வாழ்க்கையை அவர்களோடு நீங்கள் ஒப்பிடும் பொழுது, துன்மார்க்கருடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேலே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். நாம் தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டு தான் இருப்போம், நம்ம உபவாசித்து கொண்டு தான் இருப்போம், தேவனுடைய சமூகத்தை நாம் மன்றாடி ஜெபித்து கொண்டு தான் இருப்போம். ஆனாலும் ஒரு அவிசுவாசம் நம் வாழ்க்கையிலே காணப்படும். ஏனென்றால் சாத்தான் என்ன பண்ணுவான்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தேகத்தை என்ன பண்ணுவான்? விதைச்சிட்டு போயிடுவான். ஆனாலும் நம்மளோட வாழ்க்கையை என்ன பண்ணாதீங்க, எப்பவுமே மற்றவர்களோட கம்பேர் பண்ணி வாழாதீங்க. ஆமென். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கனம் பண்ண வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனால் நாம் தேவனை நம் தினந்தோறும் வாழ்க்கையிலே தேவனை கனப்படுத்துகிறோமா? நாம் தேவனை தினந்தோறும் வாழ்க்கையிலே கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நாம் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு அவர் கனப்படுத்த வலிமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சாமுவேல் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்த என்ன பண்ணுவேன்? திருப்பி கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவேன்? கனவீனப்படுவார்கள். ஆமென். இன்றைக்கு நாம் கனவீன பாத்திரமா இருக்கிறோம் என்றால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவனை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு கனத்தை கொடுப்போமானால், உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனம் சொன்னது போல போதகர் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வசனம் என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்ற கர்த்தர் வசனம் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டை ஆரம்பித்தோம். இந்த ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஜனவரி மாதம் கூட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? உங்க எல்லோருக்கும் ஒரு கரை தெரியும் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த கரை தெரிந்தது? நம்ம கிட்டத்தட்ட ஒரு பாதி மாதங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம், பாதி ஆண்டை முடித்து விட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாதங்களாக கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம் வாழ்க்கையிலே நிறைவேறிக்கிறதா அப்படின்ற கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க தவறிவிட்டோம். ஆமென். அவருடைய வார்த்தையையும் அவர் நாம் கீழ்ப்படியாமல் நாம் அவருடைய சமூகத்தை நாம் அசட்டையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? கனவீனப்படுத்துவார். கனத்திற்கு ஹீப்ரூல என்ன போட்டிருக்குன்னா கபேத், KABED. நான் ஏன் உங்களுக்கு ஹீப்ரூல நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிக அழகாக இருக்கிறது. ஹானர், கனம் என்றதுக்கு ஹீப்ரூல கபேத், KABED. அப்படி தமிழ் என்ன அர்த்தம் என்றால் முக்கியத்துவம் என்ற அர்த்தம். ஆமென். முக்கியத்துவம் அப்படி இல்லை என்றால் எடை. எடைனா வெயிட்டேஜ். நம்ம இப்போ மளிகை ஜாமான் கடைக்கெல்லாம் போனால் நம்ம 1 கிலோ தக்காளி 2 கிலோ தக்காளி வாங்கும்போது என்ன போடுவாங்க? எடை போடுவாங்க தெரியுமா? அந்த வெயிட்டேஜ். அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமானது, லேசானது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சமூகத்தையும் நாம் சாதாரணமாக நினைக்கிறோமா, லேசாக நினைக்கிறோமா, இல்லை முக்கிய வாய்ந்தது நினைக்கிறோமா? நம் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நம் தேவனுக்கு பயப்படுறோம் என்று சொல்லும் பொழுது, நம் தேவனுடைய பிரகாரங்களுக்கு, சபையுடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தான் வேண்டும். ஆமென். தினந்தோறும் சபையிலே போதகர் மூலமா அநேக கட்டளைகள் புறப்பட்டு வந்தாலும் நாம் தேவனை அசட்டை செய்கிறவராய் இருக்கிறோம். நாம் தேவனை அசட்டை செய்கிற நிமித்தமாய்
இன்றைக்கும் நாம் கனமுள்ள ஒரு வாழ்க்கையை நாமளால் வாழ முடியவில்லை. நாம் அடிக்கடி ஒரு மாதமும் இந்த மாதத்தை கடந்தா போதும், இந்த வாரத்தை கடந்தா போதும், இந்த ஒரு 3 மாதத்தை நம்ம கடந்தா போதும், இந்த ஒரு 6 மாதத்தை கடந்தா போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயத்தையும் நாம் செலுத்தாமல் இருக்கிறதால் நாம் இன்னும் கனவீனர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகள் பார்த்தீங்கன்னா மத்திய 22ஆம் அதிகாரம் 37-40 வசனம் சொல்லுகிறது, அனைவருக்கும் தெரிந்தான் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் முழு மனதோடும் இருதயத்தோடும் அவரை அன்பு கூறுவாயாக. அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உண்மை நேசிக்கிறது போல என்ன பண்ணும், பிறரை நேசிக்க வேண்டும். இது 2ஆம் கற்பனை அப்படின்ற ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருப்பார். இந்த 2 கற்பனைகள் நம்மளுக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறோமா என்று நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்த்தர் இந்த கற்பனைகளை கொடுத்துக்கிறார், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றாது போல நாம் என்ன செய்கிறோம், அந்த வார்த்தைகளே நம்ம ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல கீழ்ப்படுகிறோம், இன்னொரு சூழ்நிலை வந்து அதுக்கு என்ன பண்றது இல்லை, நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. அப்படி அல்லாமல் தேவனுடைய பிரசனத்தை நாம் சாதாரணமாக எண்ணுகிறோம். இன்றைக்கு நம்ம காலையில் 8:15 சர்வீஸ் அப்படின்னா இங்கே தேவனுடைய பிரசனம் இங்கே எப்பவுமே இருக்கும். ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய பிரசனம் எப்பொழுதுமே தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம சபைக்கு காலையில் 8:15 அப்படின்னு சபை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றால் நாம் எத்தனை மணிக்கு வருகிறோம் என்று நினைத்து பாருங்கள். நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு பயப்படுறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பயத்தையும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நாம் கொடுக்கிறோமா என்று நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்கும்படியே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆராதனை என்பது ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கிறோம். இந்த சண்டேக்கு வந்தா அதோட எப்போ ஆராதனை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அதுவும் ஆராதனை வந்து சபையில யாருன்னா நடத்த நாம் என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம் தேவனுக்கு நம் கனத்தை நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லும் என்றால், ஏசாயாவை போல மனவேதனையில் இருக்கும் பொழுதும் தனக்கு உண்டானவற்றை எல்லாவற்றையும் அவன் இழந்த பொழுதும் கர்த்தர் என்ன பண்ணான், உலகால் படியிட்டு கர்த்தரை துதித்தான். ஆமென். அது போல நம்ம வாழ்க்கையிலும் ஆராதனை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல. ஆராதனை என்பது நமக்கும் தேவனுக்கும் நடுவாக உள்ளது. ஆமென். வேறு ஒருவரும் ஆராதனைக்கு நடுவாக வரக்கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நம் தினந்தோறும் காலையில் எழுந்து கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்து நீங்கள் பழகும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை நீங்கள் தினந்தோறும் நாடி போகும் பொழுது, உங்கள் வேலைகளிலே நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் செய்யும் பொழுது, உலகத்தில் போராட்டம் எல்லாருக்கும் உண்டு. போராட்டம் இல்லாதவர்களே யாருமே கிடையாது. எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் என்ன உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனையின் மத்தியிலும் சண்டே நம்ம வாரத்தின் முதல் நாள் என்னது, ஞாயிற்றுக்கிழமை அன்று நல்லா சந்தோஷமாக எழுந்து குளித்து குடும்பத்துடன் சந்தோஷமாக சபைக்கு வந்து நீங்கள் தேவனை சந்தோஷமாக கைகளை தட்டி ஆராதித்து சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு எதோ மாற்றிக்கொள்ள வேண்டுமோ நீங்கள் அதை மாற்றி நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்திலேயே இருக்கட்டும், வீட்லேயே இருக்கட்டும், அநேக குழப்பங்கள் இருந்தாலும் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் உங்களை பார்த்து நடுங்கிற அளவுக்கு கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எந்த இடத்துல என்ன பேச வேண்டும், யாருக்கிட்ட என்ன பேச வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை, எந்த வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு அவர் அருளி செய்வார். ஆமென். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கனத்தை கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து சண்டே மாத்திரம் அல்ல, தினந்தோறும் நீங்கள் தேவனுக்கு பயந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். ஆமென். உங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கலாங்கட்டும், உங்களை சுற்றி உள்ளவர்கள் சொல்லுவாங்க, இவனுக்கு ஏதோ ஒரு ஞானம் இருக்கு, இவனுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாங்க, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். வேலை ஸ்தலத்தில் நான் சொல்லுகிறேன், என்னோட அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், நான் கண்ணால பார்த்துருக்கேன். இந்த பிரச்சனையா இந்த நபரை கூப்பிடு அப்படின்வாங்க. இந்த பர்டிகுலரான ஒரு பிரச்சனையா அவர் வர சொல்லு, ஏன் அவர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை தீரும். ஆமென். அந்த ஒரு நபராக, அந்த ஒரு மனுஷனாக கர்த்தர் உங்களை உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை அந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு எப்போ கொடுப்பார் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஸ்தானத்தை குறித்து நாம் பேசும்பொழுது நாம் எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றால், நம் நேரத்திலே
ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நம் நேரத்தின் மூலமாய் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நம்ம அநேக நேரத்துக்கு அநேக காரியங்களுக்கு நாம் செலவு செய்கிறோம். ஆனால் நம்ம நேரத்தை யாரு கொடுக்க மறுக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்க மறக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நேரத்தை உண்டாக்கினது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். அவர் தான் உண்டாக்கினார். அவர் உண்டாக்குனது தான் நேரம். ஆமென். அவர் உண்டாக்கினது தான் பணம். அவர் உண்டாக்கினது தான் நம்ம சரீரம். எல்லாம் நம் காண்கிறது எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நாம் உண்டாக்கின காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கிறோமே தவிர்த்து படைத்தவர் என்ன பண்ணுகிறோம்? மறந்து விடுகிறோம். அவர் படைத்த படைப்புகளை நாம் கவனம் செலுத்துகிறோமே தவிர்த்து படைத்த படைப்புகளை நாம் கனப்படுத்துகிறோமே தவிர்த்து படைத்தவரை நாம் என்ன பண்ணுகிறோம்? மறைந்து விடுகிறோம். ஆமென். அவருடைய கிருபையின் நிமித்தமாய் கர்த்தர் நம்மளுக்கு அநேக வீடுகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் நிமித்தமாய் நமக்கு உணவை கொடுத்திருக்கிறார். கிருபையின் நிமித்தமாய் வேலையை கொடுத்திருக்கிறார். கிருபையின் நிமித்தமாய் பணத்தை கொடுத்திருக்கிறார் என்று போன வாரம் பார்த்தோம். ஆனால் கிருபையினால் வந்தவைகளை நாம் கனப்படுத்துகிறோமே தவிர்த்து கிருபை கொடுத்தவரை என்ன பண்ணுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஆமென். அவர் தான் இது எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் மறக்க ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். தேவனுக்கு பயந்தவர் கனத்தை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்ம நிச்சயமாக உயர்த்த வல்லமையுள்ள தேவனாகிறார். சங்கீதம் 75வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 75 6 7. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சங்கீதம் 75 75 6 7. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் வந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். எங்கிருந்து நம்மளுக்கு ஜெயம் வராது? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் அவரே. ஹல்லேலூயா. நாம் எங்கதான் அலைந்தாலும் நம்மளுக்கு ஜெயம் வேண்டும் என்றால் துன்மார்க்கர்களுக்கு ஜெயம் வரும். அவர்கள் பொல்லாப்பை செய்வார்கள், அவர்களுக்கு ஜெயம் வரும். நம்முடைய கண்கள் அவர்களை காணாதபடிக்கு நம்மளுடைய கண்கள் யாரை நோக்க வேண்டும் என்றால் சீயோன் பர்வதத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நம்ம கண்கள் இருக்கும் பொழுது நாம் எங்கே அலைந்தாலும் நம்மளுக்கு வெற்றி வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராது. ஆனால் ஜெயம் நமக்கு எங்கிருந்து வரும் என்றால் சங்கீதம் 48வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 48 2. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். போதும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வனாந்திர திசை அப்படின்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் சவுத் 3 டைரக்ஷனும் போட்டிருக்கு. ஆனால் இது மட்டும் போடல, வட திசையை மட்டும் போடலை. நான் யோசிச்சு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல வட திசையே இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது 48வது சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். 48 வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதம் எங்க இருக்கு? வட திசையில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தியம் புரிகிறது? ஆமே. நம்மளுக்கு கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து என்ன பண்ணாது? நம்மளுக்கு வெற்றி வராது. நம்மளுக்கு வெற்றி எங்கிருந்து வரும் என்றால் வடக்குல இருந்து வரும். ஏன் வடக்குல இருந்து வருகிறது அப்படின்றால் அங்க என்ன இருக்குது? சீயோன் பர்வதம் அங்கே இருக்கிறது. அவருடைய மகா நகரம். அந்த வசனம் முடியும் போது அப்படிதான் முடியும். அவருடைய நகரம். ஆமென். மகா நகரம் எங்க இருக்கு? வடக்குல இருக்கு. நம்மளுக்கு ஜெயமும் நம்மளுக்கு வெற்றியும் எங்க இருந்து வரும் என்றால் வடக்குல இருந்து வரும். வடக்குன்னு நான் சொல்லும் பொழுது சீயோன் பர்வதம் ஆகிய ஆண்டவராகிய எருசலேம், புதிய எருசலேம் ஆகிய பரலோகத்தில் இருந்து அவருடைய மகா நகரத்திலிருந்து நம்மளுக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். பிரசங்கி 5வது அதிகாரம் 4 5வது வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் 4 5வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நம்ம தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, தாமதம் பண்ணாதே. நம்ம இன்றைக்கு இந்த ஆண்டை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நியூ இயர் அப்படின்னு சொல்லி நியூ இயர் ரெசல்யூஷன் அநேக எடுத்திருப்போம். ஆண்டவருக்காக நான் இதை செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பொருத்தனை செய்திருப்போம். இன்றைக்கு நாம் அந்த பொருத்தனையிலே எங்கே நிற்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பொருத்தனையை செய்ய என்ன பண்ணாத? தாமதம் பண்ணாதே. தொடர்ந்து வாசிப்போம். அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அதை நம்ம பொருத்தனை செய்ததை பண்ணல அப்படின்னா கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாராம்? மூடன்.
மூடனாக இங்கிலீஷ்ல வந்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது ஃபுல். மூடன்ல என்ன பண்றது இல்ல, பிரியப்படுகிறது இல்ல. அடுத்த வாசத்தை நீ வாசிப்போம். நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டு அதை அதை தீவிரமாய் நீ என்ன பொருத்தனை பண்ணியோ, ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன் என்று எதை பொருத்தனை பண்ணிருங்களோ அதை என்ன பண்ணு, நேர்ந்து கொண்டு செய். அடுத்த வாசத்தை நீ வாசிப்போம். நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொண்டு இல்லாமல் இருப்பதே நலம். நலம். இது நான் டீப்பா ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்றால், நம் தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வாய்க்கு வந்தபடி நம்ம ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை செய்யவே கூடாது. நம்ம செய்யக்கூட பொருத்தனைகள் மாத்திரம் என்ன பண்ண வேண்டும், கர்த்தர் இடத்துல சொல்ல வேண்டும். அப்படி என்ன சொல்றார் ஆண்டவர், நீ செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணாத, சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நீ இந்த பொருத்தனை நீ செய்யறதா இருந்தால் என்ன பண்ணு, நீ என் சமூகத்தில் ஆராதனைக்கும் பொழுது இந்த பொருத்தனை நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா இதை நான் உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க பொருத்தனையை செய்யும் பொழுது, நம்ம செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த பொருத்தனையை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பொருத்தனை என்ன பண்ணக்கூடாது, செய்யாமல் இருப்பதே நலமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனம். நான் இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இந்த 2 பகுதியை நீங்க நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஆமென். அது 15வது வசனத்தை வாசிப்போம். 15. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரம் முதலான சகலவித விகித வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார் என்றான். இந்த வேத பகுதி அநேகருக்கு தெரியும். நான் சண்டே ஸ்கூல்ல இருந்து இந்த வேத பகுதியை நான் நன்கு அறிவேன். ஆனா வேதத்துல நீங்க அநேக இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச சம்பவமே ஒரு வரியில தான் இந்த வேதம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்று நமக்கு தெரியும். அந்த ஒரு வரி இந்த சம்பவத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 15வது வசனம் கடைசி வார்த்தை எப்படி போட்டிருக்கிறது, என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார். ராஜா வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து கேட்கிற கேள்வி, என் கைக்கு உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார் அப்படின்றது ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து கேட்கிறார்கள். இந்த சம்பவம் எப்படின்னா, தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேதத்துல இதை விட ஒரு உதாரணம் வேதத்துல எங்கேயுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, விசுவாசம் என்பது தேவன் நம்மளை காப்பாற்றுவார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள், அது விசுவாசம். ஆனா கனம் என்பது தேவனை மாத்திரம்தான் நாங்கள் கனத்தை கொடுப்போம், வேற ஒன்றும் இந்த உலகத்தின் காரியத்திற்கும் இந்த ராஜா செய்த சிலைக்கு முன்பதாக நாங்கள் கீழே விழுந்து பணிய மாட்டோம் என்று தேவனுக்காக நின்றார்கள்ல, அதுதான் அவர்கள் தேவனுக்கு கொடுத்த கனம். ஆமென். கனத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தோம், முக்கியத்துவம். அவர்களுக்கு தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ராஜா செய்த சிலைக்கோ இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அவர்கள் என்ன பண்ணவில்லை, முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடினால், தேவன் மேல் விசுவாசமாய் அவர்கள் இருந்தபடினால், தேவனுக்கு அவர்கள் கனத்தை கொடுத்தபடினால் அவர்கள் தைரியமாக நின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலும் உங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். இந்த உலகம் நம்மளுக்கு சொல்லும், இந்த சிலையை நீங்கள் வணங்காதான் பிழைக்க முடியும், நீங்கள் வேலைக்கு போனாதான் பிழைக்க முடியும், ஆஸ்தியை சேர்த்தாதான் பிழைக்க முடியும், சொத்துக்களை சேர்த்தாதான் பிழைக்க முடியும், பணம் சம்பாதித்தாதான் பிழைக்க முடியும். ஆனால் அப்படி இல்லை. வேதம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. பணத்தினால் பிழைப்பு அல்ல, வேலையினால் மாத்திரம் பிழைப்பு அல்ல, ஆஸ்தினால் மாத்திரம் பிழைப்பு அல்ல, அந்தஸ்தினால் மாத்திரம் பிழைப்பு அல்ல, சொத்துக்களை சேர்க்கிறது மூலமாக பிழைப்பு அல்ல, தங்கத்தை வாங்கி சேர்த்திருக்கிறது மூலமாக பிழைப்பு அல்ல. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அதை நம்பி தேவனுக்கு கனத்தை கொடுக்கிற ஒரு மனிதனையும்
கர்த்தர் நன்காக வைத்து சாலமோன் சொல்லுகிறது போல அவர்கள் நன்காக இருப்பார்கள், அவர்கள் நல்லா இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம் கனத்தை செலுத்தும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் அடிபடியாதபடிக்கு, நாம் கீழே குனிந்து உலகத்தின் காரியங்களுக்கு பணியாதபடிக்கு நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது அநேகர் நம்மளை பார்த்து சொல்லலாம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்ற பொழுது நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன், அங்க இருந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க என்றால், இவங்களுக்கு பயங்கரமான ஒரு திமிரு. ஆமென். எத்தனை பேர் கற்பனை பண்ணி பாருங்களேன். இவங்க 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க, மீதி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சாஷ்டாங்கமா கீழே படுத்து அந்த சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 பேர் மாத்திரம் இளம் வாலிபர்களாக 3 பேர் மாத்திரம் தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்க இருந்து அநேகர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றால், என்ன ஒரு திமிரானவங்க. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் அநேகருக்கு திமிராக தெரியலாம். ஆமென். இன்றைக்கு உங்க ஜெபமானது அநேகருக்கு திமிராக தெரியலாம். நீங்க ரட்சிப்பான வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கு அநேகருக்கு திமிராக தெரியலாம். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே, உங்களை பார்த்தவர்கள் சொல்லலாம், உங்க கூட இருக்கிறவங்க சொல்லலாம், உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்க நபர் சொல்லலாம், என்ன திமிரு பாயவனுக்கு, எந்த திமிரில் இப்படி வாழ்றான், எந்த தைரியத்தில் இப்படி வாழ்றான் அப்படின்னு நம்மளை பார்த்து அநேகர் கேள்விகளை கேட்கலாம். அநேகர் உங்களோட அந்த ராஜா சொன்னது போல சொல்லலாம். பிரச்சனைன்ட்டு வரும்ல, அன்னைக்கு உன்னை காப்பாற்றுவது யார் என்று பார்க்கலாம். பிரச்சனை வரும்போது நீ என் கிட்ட தானே வந்து நிக்கணும் அப்படின்னு அநேகர் உங்களிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கலங்காலமும் பயப்படாமலும் இருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் அக்கினியிலே போட்ட பொழுது 3 நபர்களில் 4வது நபராக கர்த்தர் வந்து நின்றது போல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2வராக இருக்கலாம், 3வது நபராக கர்த்தர் வந்து நிற்பார். உங்க குடும்பத்தில் 3 பேராக இருக்கலாம், கர்த்தர் 4வது நபராக வந்து நிற்பார். உங்க குடும்பத்தில் 4 பேராக இருக்கலாம், கர்த்தர் 5வது நபராக வந்து உங்கள் மத்தியில் உங்க குடும்பத்தில் நிற்பார். உங்க குடும்பத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக நிற்கலாம். கர்த்தர் 2வது நபராக உங்கள் கூட வந்து நின்று உங்களை அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ராஜா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கண்டு 4வது நபர் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு நபர் அந்த அக்கினியிலே இருக்கிறார் என்று ராஜா சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வேலையிலே நீங்கள் சந்திக்கும் சவால்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களோடு தேவனுக்கு ஒப்பான ஒருவர் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு ஒப்பான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று இந்த உலகம் சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மையான இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து அவர் நிச்சயமாக சேர்ப்பார். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு கனத்தை செலுத்தும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் கீழே பணியாதபடிக்கு, சிலைக்கு முன்பதாக நாம் பணிந்து கீழே விழாதபடிக்கு நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது, கர்த்தருடைய படைப்புகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது, படைத்த தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கர்த்தர் உங்க சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட நின்று உங்களை விடுவிக்கார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே பணிந்தவர்களுக்கு மரணம் அல்ல, கீழே பணிந்தவர்களுக்கு நெருப்பு அல்ல, தேவனுக்காக நின்றவர்களுக்கு தான் மரணமும், தேவனுக்காக நின்றவர்களுக்கு தான் அக்கினியும் வந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட 4வது நபராக நின்ற அனுபவமும் அக்கினிக்குள்ளே சென்றவர்கள் தான் வந்தது. ஹல்லேலூயா. கீழே படுத்தவர்களை, கீழே பணிந்தவர்களை பார்த்து இன்றைக்கு வேதத்திலே ஒன்றும் சொல்லவில்லை, அவருடைய பெயர்கள் இல்லை, தேவனை அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் சிலை முன்பதாக கீழே படுத்து வணங்கினார்கள். எவர்கள் தேவனுக்காக நின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனை அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் நீர் வைத்து இருக்கிற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த உலகத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும், பணத்தை சம்பாதித்தாலும் பணத்தை இழந்தாலும், வீடை கட்டினாலும் வீடை இடித்தாலும், நான் தேவனுக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிறவர்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிந்தனை, அவமானம், வெட்கத்தின் வாழ்க்கை தான். ஆனால் முடிவிலே கர்த்தர் மகிமையாய் நம்மளை வெற்றி செருக வைப்பார். ஹல்லேலூயா. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நான் போன வாரம் யூத் மீட்டிங்ல கூட நான் சொன்னேன், அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படியே
அப்படியே தூக்கிட்டு போய் அக்னியில் போட்டிருக்க மாட்டாங்க, சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு கொண்டு போய் போட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும், தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தையும், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் விடாமல் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, நீங்கள் அவர் கொடுக்குற ஆராதனையை நீங்கள் அவருக்கு உகந்த ஆராதனை நீங்கள் செலுத்தும் பொழுது கர்த்தர் வந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம் லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னை நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இந்த வசனம் பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது நான் படித்த பொழுது எனக்கு ஒரு மாதிரி பயமே வந்துடுச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, ஆண்டவரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீப்ரூவில் ரொம்ப அழகாக இருக்குது. கிரியோஸ், KYRIOS, கிரியோஸ். அதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர். நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம ஆண்டவரே தான் சொல்கிறோம், இயேசுவேன்னு சொல்கிறோம், தகப்பனே சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், ஆண்டவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிலீஷில் லார்டுன்றது ஒரு பெரிய ஒரு பட்டம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் மாஸ்டர். நம்ம ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணுகிறோம், நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்களே என்று இது ஆண்டவரே டைரக்டாக கேட்குறாரு. அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். என்னை ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும். நம்ம ஆராதனை வேலையில் எத்தனை தடவை நம்ம ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஜெபம் பண்ணும்போது எத்தனை தடவை நம்ம ஆண்டவரேன்னு சொல்கிறோம். படுக்கும்பொழுது ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏஞ்சிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஒரு தும்பல் போட்டால் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பழக்கம் சில பேருக்கு உண்டு. ஆமென். அப்படி நம்ம ஆண்டவரே தினந்தோறும் வாழ்க்கையில சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்கிறார். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஒரு பரிதாபமான நிலைமை. ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பரம மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் என்றால், ஆடுகளுக்கு தண்ணீர் எங்க இருக்கின்றது தெரியாது, ஆடுகளுக்கு பசுமையான புல் எங்க இருக்கின்றது தெரியாது. அதை ஆடு மேய்த்து பசுமையான புல்லுகளும் தண்ணீர் அண்டையை நடத்தி செல்வது யார்? மேய்ப்பன். ஆமென். அப்போ நம்ம அவரை ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வாழ்க்கையில் தண்ணீரும் கிடைக்காது, பசுமையான புல்லும் கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அசட்டை பண்ணுங்க என்ன பண்ணுவேன், கனவீனப்படுத்துவேன். இன்றைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு நாம் கண்ணீரோடு இருக்கிறோம். சபைக்கு நம்ம 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக வருகிறோம். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக ஆகிறது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணவில்லை, செவி கொடுக்கவில்லை. ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் நாடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணும், செவி கொடுக்கும். நான் அதை என்ன பண்ணுவேன், அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அது எனக்கு பின் செல்லுகிறது. நம்ம ஆண்டவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது மார்க் 7ஆம் அதிகாரம் 32-35 வசனத்தை வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 32-35. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, கொன்னை வாயுடைய செவிடன், கொன்னை வாய் உடையவன்னா அவனுக்கு வாயில ஜீவன் இல்லை என்ற அர்த்தம். தொடர்ந்து பார்ப்போம். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், போதும், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவனை கொன்னை வாய் உள்ள உடையவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தனே ஆண்டவர் பண்ற முதல் காரியம் என்னவென்றால், ஜன கூட்டத்தின் விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனோடு அவர் தனியாக அழைக்கிறார், நாம் தேவனுக்கு தனியாக நம் நேரத்தை செலவு செய்கிறோமா என்று நினைத்து பாருங்கள். அவன் தேவனோடு தனியாக போன உடனே அடுத்த நடந்து பார்ப்போம்.
தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து விரல்களை காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அவனுடைய செவிகள் என்ன பண்ணுது? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு, அவனுடைய செவிகள் உடனே எப்படிப்பட்டது? திறக்கப்பட்டது. அவனுடைய போதும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டு இருந்தால், நீங்கள் தேவனோடு தனியாக உறவாடும் ஒரு ஐக்கியம், தேவனோடு நீங்க தனியாக இருக்கிற ஐக்கியம் மிக அவசியம். ஆமென். நீங்க தேவனோடு தனியாக ஒரு ஐக்கியம் இல்லை என்றால், நீங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சோதனைகள் வரும்பொழுது நீங்கள் சலிக்கு நீங்கள் வணங்காமல் தேவனுக்காக கனமாய் உங்களால் நிற்க முடியாது. ஆமென். நீங்க அந்த கொள்ளைவாய் உடையவனை போல நீங்கள் தேவனோடு நீங்க தனியாக அவரோடு உறவாடுகிற ஐக்கியம், அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, நீங்க தனியாக ஒரு அறையிலையோ ஜெப அறையிலையோ, உங்க வீட்டில் ஜெப அறை இல்லை என்றால் நீங்க சபைக்கு வந்து முழங்கால் படியிட்டு 2 கண்ணீரை சிந்தி கையை உயர்த்தி ஒரு 10 நிமிடம் நீங்க ஜெபம் பண்ணா கூட ஆவியானவர் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் கூட வந்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். கூட வந்து நிற்கிறது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை போதும். ஆமென். அவனுடைய செவிடர் என்ன பண்ணுதான்? அவனுடைய செவிகள் திறந்தது. ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? எப்பதான். நம்ம போதகருக்கு வந்து அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்தோம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி ஜெபிங்க. தனியாக அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடி கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எப்பதான் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் தடைப்பட்டதோ கர்த்தர் அனைத்து காரியங்களையும் அவர் திறக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இதுதான் கடைசி வசனம். நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன், நன்றாக கவனிங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். அந்த தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். போதும். தேவன் அவர்கள் சொன்ன இடத்திற்கு வந்தார்கள். 13வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். போதும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். நான் உள்ள சரித்திரத்துக்கு நான் போக விரும்பல. இந்த மோரியா மலையில் நடக்கிற சம்பவம் நம்ம சில வாரங்களுக்கு முன்பதாக இதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வேறு சத்தியத்தை மூலமாய் பேச போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை கனப்படுத்தி, ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கனப்படுத்தி மோரியா மலைக்கு 3 நாள் பிரயாணப்பட்டு வந்து சேர்ந்தவுடன், அது 9வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் காண்பித்த இடத்திற்கு என்ன பண்ணாங்க? வந்தார்கள். இன்றைக்கு நாம் ஆடுகளாய் இருக்கிறோம், அவரே மெய்ப்பனாக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் நாம் எங்கே நிற்க வேண்டும் இடம் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே நாம் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், அந்த மலையின் அந்த மோரியா மலையின் பிரயாணத்து முடியும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு ஆட்டுக்கடா. நம்மளுக்கு இந்த விசுவாச பிரயாணம் முடியும் பொழுது, இந்த ரட்சிப்பின் பிரயாணத்தை நாம் முடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், சிங்காசனத்திலே வீற்றில் இருக்கும் ஒரு யூத ராஜ சிங்கத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கண்டது ஒரு ஆட்டுக்கடா. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்கிற நமக்காய் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக என்றால், இந்த விசுவாச பிரயாணத்தை நீங்கள் முடிக்கும் பொழுது, இந்த ரட்சிப்பின் பிரயாணத்தை நீங்கள் முடிக்கும் பொழுது ஆபிரகாம் கண்டது, அவன் திரும்பி பார்த்த பொழுது அவன் கண்டது ஒரு ஆட்டுக்கடா. ஆனால் நாம் காண்பது சிங்காசனத்திலே வீற்றில் இருக்கும் ஒரு யூத ராஜ சிங்கத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் வைத்திருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை அல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு நீங்கள் பயந்து அவர்களை அஞ்சி நீங்கள் வாழும் பொழுது, சாலமோன் சொல்லுகிறது போல நாம் நன்றாக இருப்போம். ஹல்லேலூயா. நமக்கு நன்மையான காரியங்கள்
கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார் என்றால், உலகத்திலே நம் தடைப்பட்ட காரியங்களை நாம் எப்பதா என்று சொல்லும்போது தடைப்பட்ட காரியங்கள், அடைப்பட்ட காரியங்கள் கர்த்தர் உடனடியாக ஒரே வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அதை திறக்கவும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல நம்மளை அவர் மேய்ப்பனாய் இருந்து, நாம் ஆடுகளாய் இருந்து நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்தணுமோ அங்க கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை நிறுத்தும் பொழுது, நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எக்கார சத்தம் தொனிக்கும். அந்த எக்கார சத்தம் தொனிக்கும் பொழுது, நம் செவிகளை கேட்கும் பொழுது, இமை பொழுதே நாம் மறுரூபமாகும் பொழுது, இமை பொழுது நாம் மறுரூபமாகும் பொழுது சிங்காசனத்திலே வீற்று இருக்கும். ஆபிரகாம் கண்டது ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்கடாவாக இருந்தாலும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது சிங்காசனத்திலே வீற்று இருக்கிற ஒரு யூத ராஜ சிங்கத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா. அவர் புஸ்தகங்களை புரட்டுவார். பரலோகத்தில் இருந்து நியாயாதிபதியாக புஸ்தகங்களை புரட்டுவார். ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர்கள் இருக்குமே ஆனால் அந்த மகிமையான நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே, ஆக்கினைக்கு நீங்கள் இல்லாதபடிக்கு சிங்காசனத்திலே உங்களுக்காக நமக்காக கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த ஸ்தலத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் போன மாதம் வாக்குத்தத்தின்படி இறுதி வரை கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி நம்மளை கைவிடாமல் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவ பிரயாணம் என்பது, இந்த விசுவாச பிரயாணம் என்பது, இந்த ரட்சிப்பின் பிரயாணம் என்பது கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம். நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பிரயாணம் மிக வேதனையான ஒரு பிரயாணமாக இருக்கலாம். அழுகின் பள்ளத்தாக்கான ஒரு பிரயாணமாக இருக்கலாம். சுகவீனங்கள் இருக்கலாம். நம்ம எண்ணின காரியங்கள், நம்முடைய மனதின் வாஞ்சைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் பரலோக நாளிலே, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் நாளிலே நாம் மறுரூபமாவோம். நாம் மறுரூபமாவோம். தேவனோடு நாம் சஞ்சரிக்க, அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழ கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? தேவனுக்கு நாம் பொருத்தனைகளை செய்வோமே. ஆண்டவரே, நான் உமக்கு கனத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் ராஜா. ஆண்டவரே, இந்த உலக காரியங்களுக்காக அல்ல, ஆண்டவரே, இந்த உலக பணத்துக்காக அல்ல, ஆண்டவரே, உலகத்தின் வேலைக்காக அல்ல, ஆஸ்திக்காக அல்ல, அந்தஸ்துக்காக அல்ல, சொத்துக்களுக்காக அல்ல ராஜா. ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே என்னுடைய கனம். ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே நான் பயப்படுவேன் தகப்பனே. ஆண்டவரே, அப்படி சொல்லுறவங்க உங்க கரங்களை உயர்த்தி தேவனுக்கு பொருத்தனை செய்வோமா? அதே மாதிரி நாம் பார்க்கிறோம், பொருத்தனை செய்வோம் என்றால் அது நிச்சயமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நாம் செய்கிற பொருத்தனையிலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு நாம் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பதிலாக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை முக்கியமான நபர்களாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரம் அல்ல. என் தேவன் கொடுப்பது அது நிரந்தரமாக இருக்கும். இந்த உலகம் கொடுப்பது ஒரு துரத்தி தான். இந்த உலகம் கொடுப்பது உங்களுக்கு ஒரு சாதாரண துரத்தி தான் இந்த உலகம் கொடுக்கும். ஆனால் வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமா நின்று பாருங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கும். அவருடைய மகிமையும் பிரசன்னமும் நம்ம கூட எப்பொழுதும் தங்கி இருக்கும். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எல்லோரும் சொல்லுவோமா? நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் தேவனும் மாத்திரம்தான். ஆபிரகாம் பலியிட பொழுது அவனும் தேவனும் மாத்திரம்தான் பலியிட்டார்கள். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்திலே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுக்கு கனத்தை செலுத்தினார். அதே போல இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு கனத்தை செலுத்தும் பொழுது, தேவனுக்கு நீங்கள் பயப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார்களோ அவர் எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அது நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய்
நாம் தேவனுக்கு கனத்தை செலுத்தும் பொழுது, அவருக்கு பயந்து அவருக்கு அஞ்சி வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எங்க வடக்கு தெற்கு கிழக்கு மறைந்தாலும் நம்மளுக்கு வெற்றி வராது. நம்மளுக்கு வெற்றி சீயோனில் இருந்து, சீயோன் பர்வதத்தில் இருந்து, நம்மளுக்கு மகா நகரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கும் இடத்திலிருந்து நம்மளுக்கு ஜெயமும் வெற்றியும் வருவதாக. ஆமென், 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 ஆமென்.